கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இன்னொரு உலக போரை நோக்கி தான் உலகம் போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். போர் எப்பவுமே அழிவை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கு. அது எப்பவுமே எந்த நாட்டுக்கும் எந்த நாட்டை சார்ந்த மக்களுக்கும் எந்த நன்மையும் கொடுத்ததில்லை. இதுதான் கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஆனாலும் கூட இந்த போர் அப்படின்றது தொடர்ந்து உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில நடந்துகிட்டே தான் இருக்கு. சமீபமா உக்ரைன் ரஷ்யா போர், காசாவில் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்குமான போர், இலங்கையில சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த உள்நாட்டு கலவரங்கள், வங்கதேசத்துல சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த உள்நாட்டு பிரச்சனைகள், காங்கோல இப்பவும் நடந்துட்டு இருக்கக்கூடிய உள்நாட்டு போர், இப்படின்னு இந்த பட்டியல் நீண்டுகிட்டே தான் இருக்கு. இதுல புதுசா பொருளாதார போர் அப்படின்றது விரைவில் வர இருக்கு அப்படின்ற அதிர்ச்சியை சொல்றாங்க உலக பொருளாதார வல்லுநர்களும் இந்த உலக அரசியலை உற்று நோக்கக்கூடிய ஆர்வலர்களும். அதுவும் அமெரிக்க அதிபரா இரண்டாவது முறையா ட்ரம்ப் பதவியேற்றதற்கு அப்புறமா அவர் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் இந்த பொருளாதார போர் மூழுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதிலும் குறிப்பா கனடா, இத்தாலி, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்துட்டு வரக்கூடிய பொருளாதார ரீதியிலான கடுமையான நடவடிக்கைகள் பெரும் தாக்கத்தை உலக சந்தைகள்ல ஏற்படுத்தி இருக்கு. கனடாவுடைய பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கைகளை மிகப்பெரிய பொருளாதார பேரழிவுக்கு இட்டு செல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல ஒட்டுமொத்த கனடா நாட்டை சேர்ந்த ஒவ்வொரு குடிமக்களும் ஒன்றிணைஞ்சு நிக்கணும், நமக்கு எதிராக மிகப்பெரிய சதி பின்னப்பட்டு இருக்கு, அதை நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே கொடுத்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சீன அதிபர், நீங்க எங்களுக்கு எதிராக என்ன மாதிரியான போரை வேணாலும் தொடுங்க, அதை எதிர்கொள்றதுக்கு நாங்களும் தயாரா இருக்கிறோம், நீங்க எங்களுக்கு போரால ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க அதே போரால தான் உங்களுக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்றத திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாரு. அவர் வெறும் பொருளாதார போர்னு மட்டும் அறிவிக்கல, அது எந்த வகையான போரா இருந்தாலும் நாங்க சமாளிக்கிறதுக்கும் உங்களை எதிர்கொள்றதுக்கும் தயார் நிலையில இருக்கிறோம்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம அமெரிக்கா எந்த அளவுக்கு வரியை எங்க மீது விதிக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலா நாங்களும் உங்க மேல வரியை விதிப்போம்னு சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல சில நாட்களுக்கு முன்னாடி சீனாவில் அவங்க தாக்கல் பண்ண அவங்க நாட்டுடைய பட்ஜெட்ல டிஃபென்ஸுக்கான, அதாவது பாதுகாப்புக்கான அந்த அளவை கிட்டத்தட்ட 7.2% அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. பண மதிப்புல பார்த்தா அது 245 பில்லியன் அமெரிக்க டாலர். இந்தியா தனக்கான பாதுகாப்பு துறைக்காக ஒதுக்கக்கூடிய தொகையை கம்பேர் பண்ணும் பொழுது 3 மடங்குக்கும் அதிகமானது இந்த தொகை அப்படின்ற புள்ளி விவரங்கள் சொல்லப்படுது. அதனால சீனா முழுமையான ஒரு போருக்கு தயாராகிறாங்களோ அப்படின்ற ஒரு ஆபத்தான அறிகுறியும் இதன் மூலமா எட்டி பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு சுத்தி இருக்கக்கூடிய மெக்சிகோ, வெனிசுலா மாதிரியான பல நாடுகள் அமெரிக்காவுடைய கடுமையான நடவடிக்கையால மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களும் அமெரிக்காவும் ஒரு விதமான கோப பார்வையோட தான் பார்த்திருக்கிறாங்க. இதுல அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடு மட்டும் இல்லாம அந்த ஒரு கண்டத்துக்கு எதிராக இன்னொரு கண்டம் தயாராயிருக்காங்க. அதுதான் ஐரோப்பா. ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய ஜெர்மன், பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி இப்படின்னு 25க்கும் அதிகமான நாடுகள் அவங்களுடைய தலைவர்கள் ஒன்னா சேர்ந்து பேசி முடிவெடுத்திருக்கிறாங்க. அது இன்னும் இந்த பதற்ற நிலையை அதிகரிச்சிருக்கு. அதுதான் ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைனுக்கு இதுவரைக்கும் அமெரிக்கா கொடுத்துட்டு வந்த அத்தனை விதமான ராணுவ உதவிகளையும் நிறுத்துறதா ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய கூட்டம். இதுல உக்ரைனுக்கு தொடர்ந்து நம்ம உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரியான முடிவை அவங்க எடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரிட்டன் ஏற்கனவே இதை வெளிப்படையாவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை நாங்க தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு. இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. நேட்டோ அமைப்புல சேர்ந்துடக்கூடாது, இந்த ஐரோப்பிய யூனியன் கூட உக்ரைன் நெருக்கமா போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த போரையே ரஷ்யா நடத்திட்டு வருது. இந்த சூழல்ல அமெரிக்கா கைவிட்டாலும் ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள் தொடர்ந்து உக்ரைனுக்கு போர் சம்பந்தமான உதவிகள் அளிக்கும் பட்சத்துல ரஷ்யா அந்த மற்ற நாடுகளுக்கு எதிராகவும் எங்க போர் முனைய திருப்புமோ அப்படின்ற ஒரு அச்சம் நிலவுது. இப்போதைக்கு அமெரிக்கா தனது மிகப்பெரிய ஆதரவை ரஷ்யாவுக்கு வெளிப்படையாவே தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யுக்ரைன் மீது அமெரிக்கா நடந்து கொள்ளக்கூடிய விதம், குறிப்பா உதவியை செஞ்சுட்டு இப்போ அதுக்கு பிரதிபலனா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எல்லாம் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான நெகோசியேஷன்ஸ் அவங்க கொண்டு போறது ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்குமே மிகப்பெரிய எரிச்சலா அமெரிக்காவுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கு. சோ ஒட்டுமொத்தமா அமெரிக்கா, ரஷ்யா அப்படின்னு இந்த 2 வல்லரசு
நாடுகளுக்கு எதிராக ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள் காய்களை நகர்த்த தொடங்கி இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய கவலையை உலக அளவுல ஏற்படுத்தியிருக்கு, பெரிய பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு உதவி செய்யக்கூடிய அமெரிக்கா ஹமாஸ் அமைப்பு கூட பேச்சுவார்த்தை நடத்துறதெல்லாம் நிறுத்திட்டு உடனடியா இஸ்ரேல் கைதிகளை, பிணைய கைதிகளை நீங்க விடுவிக்கணும், இல்லாட்டி நாங்க உங்களை ஒட்டுமொத்தமா அழிச்சிருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மத்திய கிழக்கு நாடுகள் பகுதியிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வியட்நாம், மியான்மர், தென்கொரியா, வடகொரியான்னு எல்லா நாடுகள் மீதும் ஏதாவது ஒரு வகையில அமெரிக்க அதிபர் டிரம்புடைய அறிவிப்புகள் தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால ஒட்டுமொத்த பிராந்தியங்கள் அனைத்திலுமே இது ஒரு விதமான அசௌகரியமான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இந்தியாவில் எந்த வகையில தாக்கம் இருக்குது? கடந்த 10 நாட்களா பங்கு சந்தையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது முதலீட்டாளர்கள் ரொம்ப கவலையான ஒரு முகத்துடன் தான் இந்த அத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸையும், இந்த அத்தனை நடவடிக்கைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கொரோனாவுக்கு அப்புறமா பெரும்பாலான நாடுகள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீள தொடங்கி வந்த சூழல்ல ட்ரம்ப் அவர்கள் காட்டக்கூடிய அதிரடியான நடவடிக்கைகள், அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள், மற்ற நாடுகளை அவர் துச்சமா மதிக்கக்கூடிய விஷயம், உக்ரைன் அதிபரை அவரு எல்லா நாடுகள் முன்னாடியும் ஒரு பொதுவெளியில அவர் நடத்தின விதம், ரஷ்யா கூட அவர் காட்டக்கூடிய நெருக்கம், சீனா கூட அவர் காட்டக்கூடிய எதிர்ப்பு, இப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டா இந்த விஷயங்கள்லாம் மாறி இருக்கிறதுனால வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்குமோ அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அச்சத்தை எல்லா தரப்பிலுமே ஏற்படுத்தி இருக்கிறத வெளிப்படையா பார்க்க முடியுது. அதனால இனி வரக்கூடிய நாட்கள் பொருளாதாரம் சார்ந்த போரை நோக்கி உலகம் போகுதோ அப்படின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது வெறும் பொருளாதார போரா மட்டும் நிக்குமா, இல்ல படையெடுப்பு அந்த மாதிரியான விஷயங்களா மாறி எங்க உலகம் முழுவதுமே ஒரு போர் சூழும் அபாயம் ஏற்பட்டுருமோ அப்படின்றத கவலை தோய்ந்த முகத்துடன் தான் பல நாடுகளுடைய தலைவர்கள் பார்க்க தொடங்கி இருக்கிறாங்க. வரக்கூடிய நாட்கள் ரொம்பவும் டஃபா இருக்க போகுது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, ட்ரம்ப் மேற்கொள்ளக்கூடிய இந்த நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்கு ஆதரவா இருக்குமா? ஏன் அவர் இதை பண்றாரு? பொருளாதார போர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது அது அமெரிக்காவுக்கும் தான் பெரும் பிரச்சனையா மாறும். அப்படி இருந்தும் அவர் இதை முன்னெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்படி உலக நாடுகள் அவங்களுடைய அந்த பூலோக ரீதியிலான அரசியல் மாற்றங்களை தொடர்ச்சியா முன்னெடுக்கிறது என்ன மாதிரியான தாக்கத்துல ஏற்படுத்த போகுது? இதை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.